ஆமென். அல்லேலூயா. புது வருஷ வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு கர்த்தர் தந்து இன்னைக்கு 16 நிமிஷம் ஆயிடுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார், நான் இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளேயும் நான் உங்களை நடத்தி செல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படியே எல்லாம் நடக்கும். ஆமென். ஆமென். ஒரு பாடலை பாடினதுக்கு பிற்பாடு நாங்கள் கர்த்தருடைய பசின் ஒரு வார்த்தைக்குள்ளாக கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்கிச்சது தெரியாது. ஆனாலும் இந்த நாளையில் இந்த காரியத்தை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாம் படி கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டீங்க தானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் இந்த கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. ஒரு காலம் வெடிச்சத்தை கேட்டா நாங்க பயந்து ஓடி ஒளிச்சு இலங்கையில யுத்தத்தின் நிமித்தம் நாங்கள் உயிரை கையில பிடித்துக்கொண்டு நடந்த காலங்கள் உண்டு. ஆமென். ஒரு காலம் இலங்கையில இருந்தது, வெடி கூட கொடுத்த முடியாது, சுட்டுட்டான் என்று சொல்லி அங்க நினைக்கிற காலங்கள் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்கள்ல தாராளமா எங்களுடைய ஜனங்கள் செய்யவும் நாங்களும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த பெரிய கிருபைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்றோம். 2025ஆம் ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு புதிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா இன்பங்களால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாதமாய்
ஆசீர்வதிப்பீர். எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவீர். ஏசப்பா, இன்று முதல் நீங்கள் எம்மை ஆசீர்வதித்தீர்கள். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவார். கரங்களை தட்டியா பார்த்து நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு அப்பாவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. 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 இவ்வளவு நேரம் இயேசப்பாவை நீங்க பாடினீங்க, துதிச்சீங்க. 2024 ஆண்டுக்காக கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்க. அதை நாங்க நேரடியாக நாங்க அதை அனுப்ப இல்லை, அதை சென்ற பண்ண இல்லை. புதிய ஆண்டுல புதிய காரியங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் வேத புத்தகத்துல கர்த்தர்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்த்து இந்த நாளிலும் கர்த்தர்களோடு பேசிய வாக்குத்தத்தத்துக்காக அப்பாக்கு நன்றி சொல்லி அதை ஒரு சின்ன கொஞ்சம் பார்த்து நாங்க முடிச்சிருவோம். என்ன? அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த சபையில இதுதான் வாக்குத்தத்தம் என்று நாங்கள் வாக்குத்தத்தத்துக்காக அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு வருஷம் முழுக்க வைத்துக்கொண்டு இருக்க நாங்க விரும்புறதில்லை. ஆமென். ஏன்னா அந்த வேத புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு வாக்குத்தத்தம். அதை இயேசு அப்பா எங்களுக்கு விசேஷமா எதுவும் தந்தா நாங்க அதையும் கொண்டாடுவோம். ஆமென். கடந்த வருடம் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், என் பிள்ளைகளை நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன், இவனை காப்பாற்றுவேன் செய்தார். ஆமென். அதோட அந்த வாக்குத்தத்தம் இந்த 2024 முடிஞ்சது இல்லை, எங்களோட வாழ்க்கையில் இது தொடர்ந்து வரும். ஆமென். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர்களுக்கு வைத்திருக்கிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் முழுவதும் இல்லை, அதுல சில பகுதி தான் நாங்கள் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் ஓபன் பாரிங்ஸ் புக் கேபிட்டல் 3 வெர்ஸ் 8 அறிக்கையு 3:8 உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறந்தேயாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசனை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. 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 இயேசு அப்பா இதனால் நான் கேட்டது உண்மை. ஆனா இயேசு அப்பா எங்களோட பேசுகிற போது எங்களோட பேசினார். அல்லேலூயா. அவர் சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. எங்களுடைய இயேசு அப்பா எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தேடி வருகிற நாடி வருகிற அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பரலோகம் அவருடைய சிலுவை மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் எங்களுக்காக இயேசு அப்பா சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டது நிமித்தம் பரலோகம் எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? நான் உங்களை அப்பா எங்களை நேசித்து எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடியால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. யார் திறந்தது? யார் திறந்த வாசலை வைத்திருக்கிறது? யார் அதுக்கு சாட்சி? இயேசு. ஆமென். வார்த்தை சொல்லுகிறது தேவ பிள்ளையே, இயேசு அப்பா ஒருவனுக்கு ஒரு வழியை ஒரு வாசலை திறந்தால் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆமென். இயேசு அப்பா பூட்டினாருண்டா ஒருவனாலும் திறக்கவும் முடியாது. ஆமென். இந்த இயேசு அப்பாவுடைய சுத்த கிருபை. ஆமென். எங்களுக்கு இயேசு அப்பா திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எங்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகையை விரும்புகிற யாவருக்கும் இயேசு அப்பா திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு அந்த 7 சபைகளை குறித்து சொல்லுகிற போது அங்கே பிலதெல்பியா சபைக்கு அது சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டது என்று சொல்றா, பிலதெல்பியா சபைக்கு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், சுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுவதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறந்தடியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனுக்கும் பூட்ட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனுக்கு எங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு அப்பா ஒரு மனுஷனுக்கு ஒரு வாசலை வழியை திறந்தால் ஒருவருக்கும் அவர் பூட்ட மாட்டார். இது எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டுல கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களை போல இயேசுவை நேசித்தவர்களுக்கு தான், நேசிக்கிறவர்களுக்கு தான், இனிமேல் நேசித்து கர்த்தருக்குள்ள வரப்போகிறவர்களுக்கு தான், இதுவரையில நேசித்து கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவர்களுக்கு தான் திறந்த வாசலை அப்பா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை வைத்திருந்தபடியால தான் இதுவரையில கர்த்தருக்குள்ள வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு மதித்து தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த சுதந்திரம் அடைந்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு முறை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர், ஆந்திர கொரிந்தியர்ஸ் புக்
andra kapitel, vers 12. ஒரு வசனத்தை அங்க நாங்க வாசிக்க கேட்போம். ஒரு வசனம் வாசிங்க. ரெண்டு வசனம், ரெண்டு மூணு வசனம் தான் அதை வாசிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர், தமிழில நான் சொல்றேன், விளங்காட்ட கேளுங்க, நான் சொல்லி திரும்ப சொல்லுவேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில். ஆமென். அல்லேலூயா. ஒரு துரோவா பட்டணம் என்று சொல்லப்படுகிற இடத்துல பவுல் வந்தபோது அங்கே அவருக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறதாம். அவருக்கு அன்றைக்கு சுவிசேஷத்தின் வாசல்கள் கதவு திறக்கப்பட்டது சொன்னால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. தடை மாத்திரம் இல்லாமல் போக இல்லை, ஒத்தாசை அவருக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. வாங்க சமைச்சு வச்சிருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்ற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. அதே போல தான் என் தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா இயேசு அப்பா எங்களுக்கு தந்த இந்த ஊழியத்திலும் எங்களுக்கு தந்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என் இயேசு அப்பா எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களிலும் இந்த ஊழியத்தின் பங்கை இயேசு அப்பா அவருடைய ஊழியத்தின் எங்களுடைய பங்கு. ஆமென். இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டிய அவருடைய தேவ ராஜ்யத்தின் பங்கை இந்த 2025ஆம் ஆண்டும் கர்த்தர் எங்களை கொண்டு செய்வதற்கு என் தேவன் தம்முடைய ஆவியினாலும் தன்னுடைய நாமத்தினாலும் தன் பிதாவினுடைய கிருபையினாலும் எங்களை கொண்டு செய்ய வேண்டியது அவர் செய்ததான் முடிப்பார், யாரும் தடுக்க முடியாது. ஆமென். மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அல்லேலூயா. மரியாளுக்கு அன்றைக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. இயேசு பிறந்து கிட்டத்தட்ட 2027 28 வருஷம் ஆயிட்டு. 2000 இயேசு பூமியில மனுஷனாய் பிறந்தேன். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு என்ன அப்ப 2 வருஷம் அதுல ஆரம்பத்துல அங்க கணக்குல வர இல்லை. அல்லேலூயா. ஆகவே கிட்டத்தட்ட இயேசு இந்த பூமியில பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்பவே மரியாளுக்கு அந்த அறிவு இருந்திருக்குது, புருஷன் இருந்தா தான் தன்னுடைய சந்ததி உருவாகும் என்று. அல்லேலூயா. அந்த மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. நாங்கள் கூட அப்படி கேட்கலாம், ஆனா நாங்கள் கேட்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது இயேசு. வானத்தை பூமியை படைச்சார். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் அவரால் செய்ய முடியாத முதலில் சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா எங்களுக்கு தெரியும் வானத்தை பூமியை படைக்க அவரால் முடியும் என்று சொன்னார். இந்த அற்ப மனுஷர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆகவே இந்த 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், இது விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தின் பங்கை எங்களுக்கு வைத்திருக்கிற தம்முடைய ஊழியத்தின் பங்கை இந்த 2025ஆம் ஆண்டுல மாத்திரமல்ல, இதோ இந்த 2025ஆம் ஆண்டுல அவருடைய ஊழியத்தின் பங்கு எங்களுக்கு ஆரம்பிக்கப்படுகிறபடியால எங்களுக்கு அவர் கதவை திறந்து வைத்திருக்கிறார், வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, எங்களுக்கு உதவி ஒத்தாசை எங்களை தேடி வரும். அநேக நாட்கள் அநேக தடைகள் இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறார். தூர தேசத்திலே இருந்து உனக்கு நற்செய்தி வரும், உனக்கு நல்ல காரியங்கள் வரும். நிறைய நாளாய் கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய சபையை வளர்க்கிறதுக்காக, ஆவிக்குரிய சபையை இந்த ஒஸ்லோவில் கட்டி எழுப்புவதற்காக, இயேசு ஜீவிக்கிறார் என்று இந்த நோர்வேல நிரூபித்து காட்டுவதற்காக கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 31:8 இருக்க வாசிங்க. உபாகமம் நினைக்கிறேன், உபாகமம் ஆதியாகமம் திரேத்திய மோசே புக் நினைக்கிறேன். அல்லேலூயா. யோசுவாவுக்கு முன்னுக்கு உபாகமம் 5th மோசே புக். அல்லேலூயா. உபாகமம் 5th மோசே புக் காபிட்டல் 31 வெர்ஸ் 8. உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இந்த சபை ஆரம்பிக்கிற போது 2016ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு அதிகம் எங்களுக்கு ஆதாரமா இதில் சொல்லப்படுகிறது. எனக்கு இப்ப நோஸ்ல வாசிங்க இருக்கா? Herren selv skal gå foran deg. Herren selv skal gå foran deg. கர்த்தர் எங்களுக்கு முன்னே, Herren இயேசு கிறிஸ்து skal gå foran mig. ஆமென். Herren எங்களுக்கு முன்பாக, இயேசு கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர். Han skal være med deg. Han skal være med oss. Han svikter deg ikke.
og forlater deg ikke. அவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிரித்தர் அழுதுரி. அல்லேலூயா. மனுஷன் கைவிடுவான் தேவ பிள்ளையே, ஆனா இயேசு அப்பாங்களை கைவிட மாட்டார். கடங்களை தட்டியா பார்த்து நன்றி சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நாங்க வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Corinthians book capital 16 verse 9. 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நோஸ்குல வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:9 16 vers 9. For her det åpne dører og rike muligheter for meg, og motstanderne mange. அல்லேலூயா. அது வழி எங்களுக்கு திறந்திருக்குது, கதவு திறந்திருக்காம். அதே வேளையில எதிரிகளும் நிறைய இருக்கிறார்களாம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எங்களுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. இதோ வாசல் படியே, இதோ என்னமோ, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு தந்த இயேசு ஜீவிக்கிறார். இந்த சபைக்கு முன்பாக திறந்த வாசலை எங்களுக்கு வைத்துட்டார். அல்லேலூயா. ஆனா திறந்த வாசலை வைத்துட்டார் என்பதற்காக நாங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்க கூடாது. தேவ பிள்ளையே, எங்கே ஆசீர்வாதம் பெருகுதோ அங்க கொள்ளை அடிக்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அல்லேலூயா. எந்த நாடு நல்லா இருக்கோ இப்ப கொள்ளை அடிக்கலாம் என்று பார்ப்பாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய பலவானுடைய வீட்டை கொள்ளையடிக்க முடியாது. ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தர் திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக, எனக்கும் உங்களுக்கும் அப்பா தந்த இந்த சபைக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால நாங்கள் இன்னும் அதிகமாய் கவனமாய் இருக்க வேண்டும். எதில கவனமாய் இருக்கணும்? எங்கள் பரிசுத்தத்துல கவனமாய் இருக்க வேண்டும். எங்களுக்கு கர்த்தர் தந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்றதுல கவனமாய் இருக்கணும். எங்களுக்கு அப்பா தந்த இந்த சரீரத்தை பாதுகாத்துக்கொள்ள, அப்பா வாழுகிற ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயம், அல்லேலூயா, நாங்கதான் இயேசுவுக்கு ஆலயம், நாங்கதான் இயேசுவுக்கு சபை. ஆகவே இந்த ஆலயத்தையும் இந்த சபையையும் நாங்கள் வலு கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனையை பாதுகாத்துக் கொள்ளணும். பாவத்தை வெறுக்க வேண்டும், பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும், சுத்த இருதயத்தை அப்பாடத்தில் கேட்க வேண்டும். நினைவரமான ஆவி என்னை தாங்குங்கப்பான்னு சொல்லி கேட்க வேண்டும். ஒருமனப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆவியில நிரப்பி அந்நிய பாஷைகளில் அப்பாவோட பேசி, அப்பாவோடு எப்பொழுதும் கவனமாய், அப்பாவோடு நாங்கள் ஜாக்கிரதையாய் கவனமாய் எங்கள் உறவை பலப்படுத்தி நல்ல ரிலேஷனை எங்களுக்குள்ள ஏற்படுத்துவோமாய் இருந்தால், இப்பொழுது எங்களுக்கு இயேசு அப்பாவோட நல்ல ரிலேஷன் இருக்குத்தான், அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆனா இது போதாது. ஆமென். இது போதாது. இயேசு எங்களுக்குள்ள வளர வேணும், நாங்கள் சுருக வேணும். எங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவங்கள், எங்களுக்கு பாவ சுபாவம் இல்லைன்னு உங்களால் யாரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு கூட இயேசப்பா சொன்னார். என்ன சொன்னார்? குட்டி நான் சொல்றேன். அல்லேலூயா. பப்ளிக்கா சொல்றது இல்லை. அல்லேலூயா. சின்ன காரியங்கள் இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். பெரிய காரியம் இல்லை என்ற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அதுக்காக நாங்க பெருமைப்படக்கூடாது. இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நாங்க இன்னும் பரலோகம் போய் சேர இல்லை. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமும் அந்த தகுதியும் எனக்கு உங்களுக்கு வந்துட்டு நாங்க போயிருப்போம் பரலோகம். அல்லேலூயா. இன்னும் பரலோகம் போறதுக்கு நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெடியா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் போக இல்லை. ஏசப்பா வந்து கூட்டிக்கொண்டு போறதுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. நாங்களே சொன்னோம், அப்பாவுக்கு சித்தமான ஜீவனோட இருந்தா 2025 காணுவோம். இன்னைக்கு 2025 நாங்க கண்டிட்டோம். அமெரிக்கால இருக்கிறோம் காணையில் இன்னும் 6 மணிக்கு தான் சொல்லுவோம் உனக்கு. அல்லேலூயா. அவனுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு இயேசப்பா தந்திருக்கிற கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆகவே திறந்த வாசல்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் கவனமா இருக்கணும். பிரச்சனை வந்தது, இயேசுவுக்கே பிரச்சனை வந்தது, எனக்கும் உங்களுக்கும் வரும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீ எழுதி கொள்ளுங்க, வாசிக்க தேவையில்லை. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20 to 25 வரையில ஒரு திமிர்வாதக்காரனுடைய ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் என்ன? அவனுக்கு உடம்பெல்லாம் கட்டப்பட்ட நொஸ்கலை தெரியுமா? தம்பிக்கு தெரியுமா? திமிர்வாதக்காரன் பாருங்க, நொஸ்கலை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5:21 வசனத்தை வாசிங்க. கேபிட்டல் ஃபெம் ஷுவே இந்த வாசிங்க அங்க இருக்கும். 20 வாசிங்க. ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது அவனுக்கு வியாதி, அவனால் நடக்க முடியாது, முடவன் இல்ல, அவன் பாவம் அவனை கட்டி வச்சிருக்கிறது. லம்மமம். அல்லேலூயா. நொஸ்கில திமிர்வாதம், தமிழில திமிர்வாதம் என்று சொல்லி இருக்குது. நொஸ்கில வந்து லம், அதாவது அவனுக்கு ஒன்றும் இயங்காது, கை கால் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமை. எது? பாவத்தினால கட்டப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் இயங்கும் தேவ பிள்ளையே, எல்லாம் சரியா தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவனுடைய பாவத்தின் நிமித்தம் பிசாசு அவனுடைய கைகள் கால்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல
அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பாவத்தினாலதான் அவன் லம்மா இருந்தான். என்ன? பாவத்தினாலதான் அவன் முடவனா இருந்தான். நடக்க முடியாம பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். காலால யாருக்கும் அடிச்சுட்டான், காலை கட்டி வச்சிருக்கிறான். கையால யாருக்கும் அடிச்சுட்டான், கையை கட்டி வச்சிருக்கிறான். சரீரத்தை கட்டி வச்சிருக்கிறான். ஆமென். அப்ப இயேசு சொல்லுகிறார், மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டனால் சுத்தவரை இருந்தவங்க பாவத்தை மன்னிக்கிறது. இவன் யார்? இவன் தேவதூஷணம் சொல்றான். பிரயோஜனம் வந்ததா? இயேசுவுக்கு பிரயோஜனம் வந்ததா? தேவப்பிள்ளையே, இயேசு அப்பாங்களுக்கு வாசலை திறந்து வச்சா அந்த வாசலை கெடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பான். இயேசுவுக்கு ஒரு யூதாஸ் கூட இருந்தானே, அதே மாதிரி எங்களுக்கு யாராவது இருப்பான். அவன் யாரா இருப்பான்? இயேசுவை எதிர்க்கிறவனா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துல கூட படிக்கிறதா இருக்கும், இல்ல போற வர வழியில கண்டு கண்ணடிக்கிற பொம்பளைய பள்ளியா இருக்கும், இல்லாட்டா ஏதாவது காசு பண ஆசையை காட்டி உங்களை கர்த்தருடைய பாதையை விட்டு இருக்கிறதா இருக்கு. ஏதோ ஒரு வகையில தீமையான காரியத்தை கொண்டு வருவான். ஏவாள் படத்தை பார்த்தோன்னா கண்ணை முடிச்சு திருப்பி இப்படியே கண்ணை முடிச்சு பார்த்து அழகா இருக்குடா அந்த வாயை பிளந்த மாதிரி நீங்க பிளந்துடாதீங்க. ஆமே. பிளந்தீங்கன்னா விழுந்து போடுவீங்க. இயேசுவுக்கு பிரச்சனை வந்தது, எங்களுக்கும் வரும். அல்லேலூயா. அடுத்த உதாரணம் வாசிக்க தேவையில்லை, நீங்க வாசிக்க தேவையில்லை, எழுதுறாக்கள் எழுதி கொள்ளுங்க. 18 வருஷமா பலவீனப்படுத்துற ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே ஆலயத்திலே இருந்தாள். அல்லேலூயா. 18 வருஷமா அவள் கூனியா இருந்தாள். ஆமே. இயேசு அவளை கண்டு உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீங்கினா என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. அப்ப பக்கத்திலே இருந்தவங்க என்ன செய்யறாங்க? கோபப்படுறாங்க, எரிச்சல் பண்றாங்க, எதிர்ப்பு வருகிறது. ஜெபாலய தலைவன் பேசுறான். என்ன பேசுறான்? உங்களுக்கு 6 நாள் இருக்கு, சுகப்படுத்திக் கொள்ள நாள் இல்லையா? அந்த 6 நாள்ல வந்து சுகப்படுத்திக் கொள்ளுங்க, இன்றைக்கு ஓய்வு நாள், அப்படி செய்யலாகாது சொல்றாங்க. இயேசுவுக்கே கதை சொல்றாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே கதை சொல்றாங்க. இன்னும் உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ல இருக்கு, வாசிக்க தேவையில்லை, அங்க இருக்குது. அல்லேலூயா. அந்த சூம்பின கையுடைய ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஓய்வு நாளில இயேசு குணப்படுத்தினா இயேசுவின் மேல குற்றப்படுத்தலாம் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவை. அல்லேலூயா. சுகப்படுத்துவாரா என்று இயேசு என்ன செய்தார் நினைக்கிறீங்க? இயேசு சுகப்படுத்தி தான் முடித்தார். அல்லேலூயா. எதிர்ப்புகளை கண்டு இயேசு பயப்பட இல்லை. எதிர்ப்புகளை எல்லாம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர் முறியடித்தார். தீமையை நன்மையாலே வென்றார். ஆமென். அல்லேலூயா. சூம்பின கையுடையவனை பார்த்து எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். நின்றார். அல்லேலூயா. நின்றார். உடனே அவர் கேட்டார், ஓய்வு நாளையில மனுஷன் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா ஜீவனை அழிப்பதா, எது நல்லது என்று கேட்டார். ஒருத்தரும் ஒன்றுமே கதைக்கல, வாய் பேசாமல் மௌனமா இருந்தார்கள். கையை நீட்டினான், அந்த கை மரகையை போல சுகமானது. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் அமைதியா இருக்க முடியாது. கர்த்தருடைய காரியத்தை செய்யத்தான் வேணும். எதிர்ப்பு வருந்தான். ஆமென். ஆனாலும் அந்த எதிர்ப்புகளை சந்திக்கிறவர் இயேசு. அதனாலதான் நீங்க வாசிங்க, உபாகமம் 5 மோசே புக்ல வாசிங்க, 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹரன் இயேசு எங்களுக்கு முன் செல்லுகிற ஹரன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். அதனால நாங்க பயப்பட தேவையில்லை. இவர்களுடைய தூஷணங்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவார். ஆமென். அதெல்லாத்தையும் சந்திக்கிற தெய்வம் அங்கே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியா எழுதி வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது. அதையும் கொஞ்சம் வாசிங்க தேவ பிள்ளைகளே. ஆமென். லூக்கா 11:23 வாசிங்க. என்னோட கூட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அல்லேலூயா. என்னோட இருக்காதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இதுல வச்சு நாங்க யார் எதிரி, நாங்கள் யார் ஏசப்பாட பிள்ளை யார் என்பதை நாங்க கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு எதிரியா இருக்கிறான். இயேசு அப்பாவோட வாழாதவர்கள் எங்களோட திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால இந்த திறந்த வாசலை நாங்கள் பயன்படுத்தி, பவுலுக்கு வாசல்கள் திறந்து விட்ட போது பவுல் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படி நாங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்கு அப்பா எங்களுக்கு வாசலை திறந்து தருகிற போது, அப்பா திறந்த வாசலின் ஊடாக நாங்கள் ஊழியத்தை செய்வதற்கு தடைகளை விதிக்கிறதுக்கு பிசாசு ஆட்களை அனுப்புவான். தேவ பிள்ளையே, அவர்கள் யார் என்பதை நீங்கள் தான் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிட்டு வருவீனா, எனக்கு தெரியத்தக்கதவே 2 பொம்பளை பிள்ளைகளை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஏமாத்தினவங்க உண்டு. அல்லேலூயா.
ஒருத்தி கர்த்தருடைய கிருபையினால எங்களுடைய பலத்துக்குள்ள இருந்தபடியால காக்கப்பட்டால், இன்னும் ஒருத்தி எங்களுடைய கருத்துக்குள்ள இருக்கல, வேற சபையில இருந்தவள் தான் கேட்ட சாட்சி. அல்லேலூயா. அவள் என்ன செய்தாள்? ஏமாற்றப்பட்டாள். நானும் கிறிஸ்தவன் என்று சொன்ன நம்பி கல்யாணம் கட்டி பிள்ளையும் பெற்றுட்டாள். அல்லேலூயா. இப்பதான் தெரியும் அவன் கிறிஸ்தவன் இல்லை. இப்படிதான் எங்களுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு, நானும் பைபிளை தான் வச்சு ஆராதிக்கிறேன், நானும் இயேசுவை தான் ஆராதிக்கிறேன், நானும் உங்களோட சேர்ந்து வாரன்னு சொல்லி வருவார்கள். ஒரு தரையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இயேசுவை பாட்ட கேளுங்க. இது சரியா பிள்ளையா? இது சரியா பிள்ளையா? அல்லேலூயா. யோசுவா இப்படித்தான் இயேசுவை பாட்ட கேட்காமல் அந்நியர்களோட ஒப்பந்தம் பண்ணினபடினால இன்றைக்கும் இஸ்ரவேலில பிரச்சனை. அல்லேலூயா. எப்ப முடியுமோ தெரியாது. அல்லேலூயா. யோசுவா அந்த காலம் எப்ப, இன்றைக்கு காலம் எப்ப? அல்லேலூயா. இயேசு வந்து 2025 ஆண்டு ஆயிடுது. யோசுவா அந்த காலம் இயேசு இந்த பூமியில மனுஷனாய் வருவதற்கு முதல் ஒன்றானே. அல்லேலூயா. அப்ப எத்தனை வருஷம் இஸ்ரவேல்ல பிரச்சனை? அன்றைக்கு ஒரே ஒரு காரியத்துல யோசுவா பிளவிட்டது. கர்த்தாவே, இவர்கள் அந்நியர்களாம், எங்களோட ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கிறாங்க, நாங்கள் ஒப்பந்தம் பண்ணலாமா என்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அப்பா இடத்துல கேட்காமல் விட்ட தவறு நிமித்தமும், தன்னுடைய இஷ்டப்படி அவர்களோட ஒப்பந்தம் பண்ணின நிமித்தமும் இன்றைக்கும் அவர்களுக்கு அநியாயங்களும், இன்றைக்கும் அவர்களுக்கு ஆபத்து. அல்லேலூயா. நேற்று கூட நான் ரேடியோவில் ஒரு இஸ்ரவேல் ஒரு பாஸ்டர் இஸ்ரவேல் இருக்கிற ஒரு பாஸ்டர் கொடுத்த ஒரு மெசேஜை கேட்டேன். அவர் சொன்னார், 1900 ஆண்டுல இருந்து யூதர்களுக்கு எதிராக இவர்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தம் இந்த இனத்தவர்களோடு, இந்த பலஸ்தீனர்களோடு, இந்த எதிரிகளோடு நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம் என்று எத்தனையோ முறை நாங்கள் இவர்களுக்கு காரியங்களை கொடுக்கிற போது எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் என்று சொல்லி 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 அன்றைக்கு முதல்ல கொடுக்கிறவது ஓம் என்று சொல்லி வேண்டி இருந்தா, இன்றைக்கு எருசலேம் 2 பேருக்கும், எருசலேம் அந்த இன்டர்நேஷனல் சிட்டியா இருந்திருக்கு. எருசலேமா பெத்லஹேமா? எருசலேம் 2 பேருக்கும் இன்டர்நேஷனல் சிட்டியா இருந்திருக்கும். அவர்கள் அங்கால நாங்கள் இந்த பேசாம இருந்திருப்போம், ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம். என்னத்தை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி இப்படி செய்கிறார்கள். கடைசியில் அவர் சொன்னார், அவர்களுடைய நோக்கம் என்னென்றால் யூதர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கம். அல்லேலூயா. இது எதால வந்த பிரச்சனை? யோசுவா அவசரப்பட்டு அவர்களோடு மனுஷனோடு ஒப்பந்தம் பண்ணி கர்த்தரை புறம்பே தள்ளி வைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க இதை செய்யக்கூடாது. ஏன் இதெல்லாம் முன்னுக்கு எழுதப்பட்டிருக்குது? எங்களுக்கு எச்சரிக்கையாகும்படியாகவே இந்த 2025 ஆண்டுல தேவப்பிள்ளையே வேதம் நாங்கள் கடைசியா வாசிச்ச வசனத்தின்படி 11:23 படி, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேராதவன் சிதறடிக்கிறான். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அவர்களைப் போல இல்லாமல் இயேசுவோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு எதிரிகளா இருக்கிறவர்களோடு நாங்கள் சேரக்கூடாது. அல்லேலூயா. சிதறடிக்கிறவர்களோடு நாங்கள் சேரக்கூடாது. ஆனா அவர்கள் நாங்கள் சிதறடிக்கிறவர்களோடு சொல்லி கண்டு வர மாட்டார்கள். ஆக மிஞ்சி போனா நாங்களும் உங்களை போல இயேசுவின் பிள்ளைகளாக சொல்லி வருவார்கள். இயேசுவை மட்டும் நம்புங்க, வேற யாரையும் நம்பாதீங்க. உங்களை பெற்று இயேசு அப்பா உங்களுக்கு தந்த அப்பா அம்மாவை நம்புங்க, மற்றபடி வேற யாரையும் நம்பாதீங்க. சபையில கூட யாரையும் நம்பாதீங்க, இயேசுவை மட்டும் நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளில பரிசுத்த ஆவியானவருக்கு இடமில்லை தேவ பிள்ளையே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சபைகளில இடம் கொடுக்காத காலத்துல நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி நான் சொல்ல இல்ல, பரலோக தகப்பனாகிய இயேசு சொன்னது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு சபைகளில பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்காத காலத்தில் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் நிற்கிறீர்கள், ஜாக்கிரதை 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 என்று சொல்லுவார். ஆமென். ஆகவே பரிசுத்தமா வாழுங்க. என்னவா இருந்தாலும் ஏதுவாயில சின்ன காரியமோ பெரிய காரியமோ இயேசு அப்பா சொல்லாத அல்லது இயேசு அப்பாட கேட்காத எந்த காரியமும் செய்யாதீங்க. ஆமென். இயேசு அப்பாட ஒரு காரியம் கேட்டீங்கன்னு சொன்னா அவர் பதில் தராட்டா அதையும் செய்யாதீங்க. பதில் வர மட்டும் வெயிட் பண்ணுங்க. பதில் வராதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, அவருக்கு விருப்பம் இல்லை என்று இருக்கலாம். இல்லை என்று சொன்னா அந்த காரியத்தை செய்து தருவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தாலும் இப்ப நேர காலம் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நேர காலம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் கர்த்தர் எல்லாத்துக்கும் நேர காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எங்களுக்கு ஒரு மகன் இருக்கு, 16 வயசு. அப்பா காரை தாங்கோ, நான் இன்றைக்கு புதுசா எடுத்து வச்சிருக்கிறீங்க கார், ஏசப்பா உங்களுக்கு மதிவா தந்தார், ஒரு எல்பின் ஒன்று, நான் கொஞ்ச நேரம் ஓடி பார்த்துட்டு வரேன், அது கியர் இல்லாத கார் தானே, ரிமோட் கண்ட்ரோல் ஓடுற மாதிரி தானே, அது ஓடுறதுன்னு அவர் கேட்டா நான் கொடுக்கலாமா கிய? நான் கொடுக்கலாமா? அவர் சொல்லுவார் கொடுக்கலாம், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் சின்ன பிள்ளை, அவருக்கு நல்லது கெட்டது 16க்கு தெரியாது.
16 விட டபுள் மடங்கு கூட இருக்கிறது, அதை விட கூட இருக்கிறது. எனக்கு நல்லது கெட்டது தெரியும். அதனால தேவ பிள்ளையே, முதலாவது இயேசு அப்பாட்ட கேள். இயேசு அப்பா ஓமண்டா செய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அப்பா ஓமண்டு சொல்ல இல்லையோ செய்யாத. அப்பா அம்மா வேண்டாம் என்று சொல்லி நம்ம செய்யாத. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில இயேசு அப்பாட்ட கேட்காம எதுவும் செய்யாதீங்க. கேட்டு செய்யுங்க. இயேசப்பா சந்தோஷப்படுவார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்க செய்கிற பாவங்களை கூட இயேசு அப்பா செய்யாத, இது பாவம், இது பரிசுத்தம் என்று சொல்லி உங்களை நித்திய வழியில நடத்துறவர் இயேசு ஒருவர். ஆமென். அல்லேலூயா. எந்த கள்ளனையும் நம்பாதீங்க. இப்ப சபையில நிறைய கள்ளன்கள் இருக்கிறாங்க. தசமா கள்ளன், காணிக்க கள்ளன். தசமா சேர்ச்சில் சேர்ற காணிக்க களவெடுக்கணும்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாம தெரிஞ்சு கொண்டு. அல்லேலூயா. சேர்ச்சில் சேர்க்கப்படுகிற இயேசப்பாவுடையதை சரி, இதுக்குள்ள இல்லை, நான் போகையில. ஓகே. ஆகவே கள்ளர்கள் அதிகம். ஆமென். கள்ளர் யாராம்? பிசாசு. அடிக்கவும் கொல்லவும் திருடவும் வரவும் தான் கள்ளன், கொலைகாரன். அல்லேலூயா. எங்களுடைய இயேசு அப்பா எங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பிசாசு என்னத்தை கொடுத்தான்? எங்களுக்காக பிசாசு என்னத்தை கொடுத்தார்? எங்களோட உயிர் எடுக்கிறதா வாரான். தன்னோட போய் நரகத்துல கிடக்க வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனா நாங்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு அப்பா தன்னுடைய சுத்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களையும் எங்களை போல இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளை இயேசு மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்கள் மத்தியில இருக்கிறார் தேவ பிள்ளையே. ஆகவேதான் திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசலை நீங்க பூட்டிடாதீங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசுன்ற முதல் வேலையே அழிக்கிறது. எங்களுக்கு வேற ஆசீர்வாதங்களை அழிக்கிறது. எங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை செலவழிக்க வைக்கிறது. இதுதான் பிசாசு. எங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்குறதா பிசாசுன்ற வேலை. அப்ப எங்களோட கூட இருக்கிற யாராவது உங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கினமா விட்டு விலத்திடுங்க. சங்கீதம் 1. அல்லேலூயா. துன்பாக்கூடிய ஆலோசனையில நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில நிக்காமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல நடக்காத, நிக்காத, இருக்காத. இது ஞாபகத்திற்கு சொன்னாங்க. நடக்காத, நிக்காத, இருக்காத. அல்லேலூயா. இதுதான் ஒட்டி. அல்லேலூயா. எழும்பவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. தன் ஜீவனை வாங்க தேடுகிற கண்ணியை அறியாமல் அது இந்த வேலையில விழ துடிக்கிற குருவியை போல நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு அப்பாட பிள்ளை நாங்கள். அல்லேலூயா. இயேசு அப்பாடைய ரத்தம் எங்களுக்குள்ள இருக்கு. இயேசு அப்பாடைய ஜீவன் எங்களுக்குள்ள கலந்திருக்கு. இயேசு அப்பா எங்களோட வாழுகிறார். அல்லேலூயா. நாங்க சாப்பிட்டா இயேசு அப்பா எங்களுக்குள்ள இருந்து அவரும் சாப்பிடுறாரு அப்படி நினைங்க. எனக்குள்ள இயேசு ஒரு பிள்ளை சொல்லிச்சு, ஒரு ஊழியக்காரருடைய மகள் சொல்லிச்சுது, ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணியை குடிச்சு சொல்லிச்சுது, அம்மா மம்மி மம்மா ஏய் துஷர் இயேசுன்னு சொல்லிச்சுது. அதாவது நான் தண்ணி குடிக்கிற போது இயேசு நினைக்கிறாங்க. அப்ப அம்மா கிட்ட என்ன மாதிரி சொல்றது விளங்கல. என்ன சொல்றேன்? நான் தண்ணி குடிக்கிறேன், இயேசப்பா எனக்குள்ள இருக்கிறார். நான் குடிக்கிற தண்ணி இயேசப்பாக்கு மேலே எல்லாமே ஊத்துப்படுது. 4 வயசு பிள்ளை நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு இருந்த அறிவை பாருங்க. அந்த பிள்ளைக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறேன். அவன் இயேசப்பா கிட்ட எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். நினைக்கிறாருன்றதுக்காக இயேசப்பா சொன்ன எனக்குள்ள இருக்கிறாருன்னு அந்த பிள்ளை அவ்வளவு விசுவாசம். அந்த குஞ்சுக்கு, அந்த சின்னனுக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்குமா இருந்தா இயேசப்பாவுடைய பிள்ளைகள் நீங்க எவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க. நீங்க இயேசு அப்பாவுடைய சுதந்திரம். அல்லேலூயா. இயேசு அப்பாவுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அப்பாவுடைய அச்சாரம் உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுடைய பெயர்கள் அப்பாவுடைய ஜீவ புத்தகத்துல இருக்கு தேவ பிள்ளையே. இயேசு அப்பாவுடைய நாமத்தையும் இயேசு அப்பாவுடைய ரத்தத்தையும் சொல்லுங்க. பிசாசு நடுங்குவான், பரிசுத்தத்துக்கு நடுங்குவான். ஆமென். திறந்த வாசலை வைத்திருக்கிற கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் முடிப்போம். அல்லேலூயா. கோடி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோடான கோடி நன்றி. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசப்பா அப்பா, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கேட்டு அலுப்பு ஆண்டவரை கத்தாவே அப்பா உண்மை அலட்டிக் கொள்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேதத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தான் ஆண்டவரே. ஆனாலும் விசேஷித்த விதமாய் கர்த்தர் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு தந்தால் நாங்கள் அவைகளை ஆண்டவரை வைத்து ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் வளமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும்,
ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இந்த தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட விடாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் எங்களுடையவர்களே. ஆமென். நன்றி ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காய், நல்ல புதிய வருஷத்துக்காய், அப்பாவுடைய கிருபைக்காய் நன்றி. காலை தோறும் புதிதாக இருக்கிற ராஜாவுடைய கிருபை அப்பா, இந்த நாளும் எங்களுக்கு முன்பாக நீங்க வைத்திருக்கிற திறந்த வாசலை ஏசப்பா ஒருவனும் கூட்ட மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. என்ற தெய்வம் ராஜாவாய், கொங்கனாய், பெரியவராய், ராஜாதி ராஜாவாய் எங்கள் முன்பாக நடந்து போகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறதுனால அப்பா எந்த வாசலும் பூட்ட முடியாது தகப்பனே. என்றாலும் பெரியவர் நீங்க, உலகத்தில் இருக்கிற எங்களை இருக்கிற நீங்க பெரியவர் இயேசு ராஜாவே. அதற்காக கோடி நன்றி, கோடி சோத்திரம் ஏசப்பா. நீங்க வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தி அப்பா நடத்துகிற தகப்பனா இருக்கிறதுக்காய் நன்றி ஏசப்பா. மட்டும் காத்த எங்களை எபினேசர் இன்னும் காப்பீங்க, இனிமேலும் வழி நடத்த போறதுக்காய் கோடி நன்றி. பெரிய கத்தரைகளை கொண்டு கத்துடைய ராஜ்யம் கட்டப்பட போறதுக்காய் நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. நீங்க உங்களுடைய கிருபையினால இரக்கத்தினால முடிசூட்டி எங்களை வழி நடத்துற இரக்கங்களுக்கு நன்றி சொல்லி ஏசப்பா. வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஏசப்பா. புதிய வருஷத்துல எங்களை புதிய கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் அப்பா பரிசுத்தாவின் நிறைவினாலும் எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா. அபிஷேகம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அப்பாவுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்க ஏசப்பா. யாபேஸ் மேலே இருந்த அப்பாவுடைய கரமங்கள் மேலே நிறந்து ஏசப்பா. புதிய வருஷத்திலும் எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொன்ன தகப்பன் எல்லைகள் பெரிதாக்கி தீங்கங்களை துக்கப்படுத்தாத படிக்கிற ராஜாக்களை காத்துக் கொள்கிறதுக்காக நன்றி சொல்லி சோத்தரிக்கிறேன் ஏசப்பா. பெரிய தகப்பன் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக கொடா கோடி நன்றி, கொடா கோடி சோத்திரம். புதிய ஆண்டுக்காய் தகப்பன் நல்ல பெரிதான இறக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஏசப்பாவுடைய நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 91 சொல்லி நாங்க முடிப்போம். ஆமென். ஆமென். உன்னதமான இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி நீரே அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய விடமுடைய கண்ணுக்கு பாதாள கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு கரசையும் கீழே நமமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வர பலனை காண்பாய். என கடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லாத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏறிக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேலே நீ நடந்து சிங்கத்தை பரிசத்தை மிதித்து போடுவாய். அவனை நடத்தல் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தில் அவன் இருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபத்தில் வரவை செய்வேன். அவத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப கால வயது போராகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் எங்களோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்களோடும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இயேசு ஜீவிக்கிற நோவே சபையும் இயேசு ஜீவிக்கிற அத்திக்க சந்தை சபையும் அப்பாவுக்குள்ளாக எங்களோடு பரிசுத்தாவிக்குள்ளாக இணைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்கள் சகோதர சகோதரிகளோடும் ஆண்டவரை தேசங்களோடும் என்றும் என்னும் சதா காலங்களிலும் இந்த அப்பாவுடைய வருகை வரை எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து. துதி கன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்
சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து. துதி கன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். ஆமென். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். 2025ஆம் ஆண்டு கர்த்தருக்கு தந்திருக்கிறார். மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க. கர்த்தர்களுக்கு திறந்த வாசலை, இதோ திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரே எங்கள் கரங்களை பிடித்து இந்த ஆண்டிலே அவருடைய சித்தம் எதுவோ அதன்படி நடத்துவார். ஆமென். ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஃபெல்லஸ் ஆராதனை. அல்லேலூயா. சர்ச்சுக்காரோட சேர்ந்து எங்களுக்கு ஆராதனை காலம் 11 மணிக்கு ஆராதனை அங்கே. ஆனால் நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட 10 மணிக்காவது நின்ற நல்ல. அல்லேலூயா. 10 காலுக்கு நின்ற நல்ல. எனக்கு பிரேயர் இருக்குது 10:25 அப்படி பிரேயர் இருக்குது. ஆகவே நாங்கள் 10 மணிக்கு அங்கே நிற்கத்தக்கதா போல நல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சீக்கிரத்திலே ஆயத்தப்படுங்க. அதுக்கு அடுத்த 2வது கிழமை நாங்கள் திருவிருந்த ஆராதனை இந்த இடத்துல அப்பாவுக்கு சித்தமான இந்த சபையை நாங்கள் செய்வோம். ஆமென். 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 எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் நாமத்திலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அல்லேலூயா. 2025 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவே ஆசை. பெரிய கர்த்தர் எங்களோட இருந்து பெரிய காரியம் தயவுள்ள தேவன் எங்களை கொண்டு செய்வார்கள். ஆமென். God bless you. ஆமென். 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 ஆமென்.